என்னோட மூக்குத்தி தொலைஞ்சு போய் 2ல இருந்து 3 மாசம் இருக்கும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நோட் பண்ணியிருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மூக்குத்தி இருக்காது. நேத்து தான் போயிட்டு நானும் அம்மாவும் வாங்கிட்டு வந்தோம். பிளைனா நார்மல் டிசைன் தான். இப்போ என்ன பிரச்சனைனா மூக்குத்தி போட்டே 3 மாசம் ஆகுது. ஆல்மோஸ்ட் ஹோல்ஸ் வந்து மறைஞ்சிருச்சு. இது போடுறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கே அப்பா. தயவு செஞ்சு யாருமே மூக்குத்தி தொலைஞ்சிருச்சுன்னா கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க. உடனே வாங்கி போட்டுருங்க. இல்லைன்னா என்ன மாதிரி நீங்களும் கஷ்டப்படணும். ஆக்சுவலி நான் மூக்குத்தி குத்தாமலே இருந்திருப்பேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னோட அக்கா தான். அவ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மூக்கு குத்தணும்னு ஒரு பிளான் வச்சிருந்தா. கல்யாணத்துக்கு நகை வாங்கிட்டு போறேன்னு சொல்லி போயிட்டு வரும்போது எனக்கும் சேர்த்து மூக்குத்தி வாங்கிட்டு வந்துட்டா. அப்புறம் ஒரு நாள் வாடி மூக்குத்தி குத்திட்டு வரலாம்னு சொன்னா. எனக்கெல்லாம் வேணாம், நீ மட்டும் குத்திக்கோன்னு சொன்னேன். சரி நீ சும்மா என் கூட வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டா. அப்புறம் ஆச்சாரி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவ மட்டும் மூக்குத்தி குத்துறது இல்லாம எனக்கு பயமா இருக்கு, நீ ஃபர்ஸ்ட் குத்து அதுக்கப்புறம் நான் குத்திக்கிறேன்னு சொல்லி என்ன உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் என்ன மூக்குத்தி குத்த வச்சு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவளே குத்திக்கிட்டா. இந்த மூக்குத்தி போடுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கே 15 நிமிஷம் ஆச்சு. வீட்டுல கஷ்டப்பட்டு போடுறதுக்கு பதிலா ஆச்சாரிக்கிட்டே போய் போட்டுக்கலாம்னு நினைப்பீங்க. அவங்க கிட்ட குட்டியா ஒரு முள்ளு மாதிரி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். அது மட்டும் இல்ல, மூக்குத்தி குத்துனதுக்கு அப்புறம் திருகாணி போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க மூக்க பிடிச்சி அழுத்துவாங்க பாருங்க. அதுலயே பாதி உயிர் போயிடும். அதனாலே நானே கஷ்டப்பட்டு வீட்லயே போட்டுக்கிட்டேன். மூக்குத்தி போட்டதுக்கு அப்புறம் முழுசா குடும்ப பெண்மணியா ஆயிட்டேன். என்ன ஏற்கனவே என் மூக்கு ரொம்ப பெருசு, இந்த மூக்குத்தி குத்துனதும் ரொம்ப பெருசாயிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.